ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ யாஷிகா ஆனந்த் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னு சொல்லலாம். நடிகைன்னு சொல்ல முடியாது, கவர்ச்சி நடிகை அப்படின்றது ஓகே ஃபேர். ஸோ யாஷிகா ஆனந்த் இந்தியா கிடையாது. அவங்க வந்துட்டு பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானில் தான். தென் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க இந்தியா வந்து குடி பெயர்ந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் இவங்க சின்ன வயசில் வந்துட்டு 100-200K ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த 100 ரூபாய்க்கே வந்துட்டு அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய வேலைகள்லாம் செய்ய வேண்டி இருக்குமா. ஸோ அதில் ஒன்று யாஷிகா தற்போது ரொம்ப ஓப்பனாக ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க, ஒரு இப்போ இன்டர்வியூவில். அதாவது இவங்க 100 ரூபாய்க்காகலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலலாம் போயிட்டு டான்ஸ் ஆடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கூட சேர்ந்து அந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுவாங்களாம். அந்த டான்ஸை பார்த்து அவங்க வந்துட்டு சந்தோஷப்பட்டு அவங்க கைக்கு வந்து 100 ரூபா கொடுப்பாங்களாம். அதைத்தான் வாங்கிட்டு வந்து இவங்க வீட்டில் வந்துட்டு கொடுப்பாங்களாம். அதை வச்சு தான் வந்துட்டு சின்ன வயசில் இவங்க சாப்பாடே சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா இவங்க குடியும் கொடுத்தனமா ஏகப்பட்ட வீடியோ நம்மளே பார்த்துருக்கோம். ஒரு முறை குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இவங்க கார் டிரைவ் பண்ணும்போது அது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதில் அவங்களுடைய தோழி இருந்தது கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாரினில் வந்துட்டு ரொம்ப லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஏன் பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிக் பாஸ்ல இவங்க கலந்துட்டப்ப இவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பர்ஃப்யூமோட விலை 1 லட்ச ரூபாவாம். அவங்க யூஸ் பண்ற பர்ஃப்யூமோட விலை அது அவங்களே சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியும் பெருசா யாஷிகா ஆனந்த் எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கல. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல மட்டும் 100 ரூபாய்க்காக இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றத எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்னே தெரியல. ஸோ நடிகைகள் இப்பெல்லாம் வந்துட்டு வாய்க்கு வந்ததை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 4-5 படம் நடிச்சுட்டு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிட்டாலே அவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்களா என்னன்னே தெரியல. ஸோ கண்டதை வந்துட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. இந்த உருட்டை நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.